ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ வெயிட் லாஸ் ஆகணும்னு நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சிலர் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆச்சுங்க, ஓகே, இருந்தாலும் இந்த பெல்லி ஃபேட் எனக்கு குறையவே இல்லைன்ட்டு நிறைய பேருக்கு இந்த பெல்லி ஃபேட் மட்டும் எப்படி குறைக்கலான்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுலேயுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் நேச்சுரலாக என்னென்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்மளுடைய பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். பொதுவாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற மாதிரி சில டவுட்டும் நமக்கு இருக்கும். ஸோ என்னென்னா, ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், இவ்வளோ தூரம் நடக்கலாம், டெய்லி 2 hours எக்ஸசைஸ் பண்ணலாம், இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. அதே மாதிரி நான் டயட்டுங்க, சாப்பிடாம தான் இருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிட்றேன், 1 meal per day, இது நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், இருந்தாலும் நான் நினச்ச அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகலை, இந்த மாதிரி ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா, நான் டெய்லி இதெல்லாம் ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்குறேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணியும் ரிசல்ட் கொடுக்கலன்னா, அப்போது நம்ம பாடியை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ சுகர் இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க, கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன தான் ஃபுட் எடுக்கிறோம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஸோ என்ன விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் நமக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெகுலராக நம்ம பாடி செக் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஒரு சிலர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே வெயிட் கெயின் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, ஈஸியாக நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டண்ட். இதுலேயுமே ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கா, அதுவும் பெல்லி ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்றத சிம்பிளான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ அதை எல்லாமே நம்ம எடுக்கும்போது நம்ம உடலில் ஃபேட் நல்லாவே கரைஞ்சி வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு முறையை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மஞ்சள். ஸோ இந்த மஞ்சளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மஞ்சளோட வேறு என்ன நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, திரிகடுகு சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதிகமாக கோல்டு, காஃபு இல்லை லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நமக்கு திரிகடுகு சூரணம் பயன்படுது. ஸோ இந்த திரிகடுகு சூரணம் 100 கிராம் எடுக்கிறோன்னா 100 கிராம் மஞ்சள் பொடி அதனோட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 grams அளவுக்கு எடுத்துக்கணுங்க. ஸோ இது நல்ல ஹாட் வாட்டரில் கலந்து காலையிலையும் நைட்டும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி எப்போங்க இதை குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலையும் நைட்டும் ஃபுட் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி, ஸோ 15 minutes ஏர்லியராக இது நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரிகடுகு அப்படின்னு சொல்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி, இதனோட மஞ்சளும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம உடல்ல அதிகமாக தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், இது எல்லாமே தடுக்கிறதுக்கு நமக்கு இந்த திரிகடுகும் மஞ்சளும் பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இன்னும் ஒரு விஷயம், காலையில் நான் ஃபுட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தவறு இனிமேல் செய்யாதீங்க. கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரிச் ஃபைபர் இருக்கணும், ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கணும். ஸோ நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற டயட் எடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரிஃபைன்ட் ஃப்ளவரில், அதாவது மாவு சத்து சேர்ந்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடலில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சமாக கொழுப்பு சத்து சேர ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அதனால் காலையில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற உணவு, ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம், சுண்டல் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய பயிறு, இப்போ காலையில் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒரு சிலர் என்னென்னா, இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes ஆகுது நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயுமே முக்கியமாக மில்லட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ இதில்
யானை கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, மணிச்சம்பா, 60ஆம் குருவை. இந்த அரிசி முக்கியமாக இந்த 60ஆம் குருவை இருக்குது இல்லைங்களா, ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிச் ஃபைபர், ஸோ லோ கேலரிஸ் இருக்கிறதுனால இதை தாராளமாக நம்ம வெயிட் லாஸ்க்கு இந்த 60ஆம் குருவை அரிசியை பயன்படுத்தலாம். இதை சாதம் மாதிரி வடிச்சும் சாப்பிட்லாம், இல்லை இதில் கஞ்சி மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த ரைஸில் செஞ்ச நம்ம ஃபுட்டை எடுத்துக்கும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது. அடுத்து வெயிட் லாஸ்க்கு நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரிச் ஃபைபர் சோர்ஸ். ஸோ ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. எப்படி நமக்கு மஞ்சள் திரிகடுக்கு சேர்ந்த அந்த மருந்து உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைக்குதோ, அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம பெல்லி ஃபேட்டை கரைக்கிறதுக்கு இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடலில் கேஸ்ட்ரபிள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வாயு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ அதிகமான மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்யணும். இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் கொஞ்சமாக கடுக்காய் பொடியை எடுத்துக்கணும். ஸோ இந்த கடுக்காய் பொடியோட நிலாவரை பொடியும் சேர்த்து வெந்நீரில் நைட்டு குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி இரவு குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் குணமாகும். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம உணவில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கொள்ளு வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். ஸோ கொள்ளு வேக வைத்து அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். ஸோ கொள்ளு வேக வைத்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக பெல்லி ஃபேட் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வெந்நீர். ஸோ இந்த வெந்நீர் எப்போங்க குடிக்கலாம்? ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே வெந்நீர் குடிச்சிக்கிட்டே வந்தால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணவு எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் குடிச்சிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம். இதில் ஒரு 4 to 5 drops லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அந்த தண்ணி ஒரு 200 ml அந்த அளவுக்கு நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். அப்போது உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வயிறு பகுதியில் வாயு சேராமலும் நமக்கு இருக்கும். இது கூடவே வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சிம்பிளாக இந்த ஜூஸ் குடித்தா போதும் அப்படின்னா எந்த ஜூஸுங்க குடிக்கலாம்? வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம். அடுத்ததாக தக்காளி. ஸோ தக்காளி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை இது வந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் நம்ம ஹார்ட்டில் இதயத்திலும் இதய தசைகளிலும் படிஞ்சிருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த தக்காளி நம்ம வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளரிக்காய் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி கொஞ்சம் மோர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மோரில் கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக உப்பு, பெருங்காயம் சேர்த்து குடிச்சிட்டே வாங்க. ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உணவில் அடிக்கடி கருவேப்பிலை சேர்த்துக்கணும், கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஜூஸாக குடித்தா கூட ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ பெல்லி ஃபேட், அதாவது வயிறு பகுதியில் உங்களுக்கு ரொம்ப தொப்பை பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கருவேப்பிலையும் இந்த கொத்தமல்லி இலைகளும் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து ஜூஸ் மாதிரி எடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை குடிச்சிக்கிட்டே வாங்க. நம்ம பெல்லி ஃபேட், வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான தொப்பை மாதிரி பகுதியோ இல்லை அதிகமாக ஃபேட் உங்களுக்கு சேர்ந்துருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கணுனாலும் இந்த ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போதும் ஈஸியாக வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு அதிகமான ஃபேட் நமக்கு குறைஞ்சி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த பதிவில் நமக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கும் இல்லை வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருக்குது பெல்லி ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் நேச்சுரலாக அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.